ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்னவோ பத்திய சமையலாட்டு ஆகிப்போச்சு. இஞ்சி துவையல். இந்த இஞ்சி துவையல் என்ன அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், எங்கிட்ட இல்லை வரமிளகா தூள் வச்சுருப்பேன். அதனால் நான் இது உளுத்தம்பருப்பை நல்லா ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை செவக்க வறுத்துட்டு இஞ்சியை நம்ம பொடி பொடியாக அலம்பிட்டு நறுக்கினதை அதில் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து வதக்கிட்டு, அப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் போட்டு சிம்மில் வச்சு நல்லா சிம்மிலே வச்சு வதக்குங்க, கருகாமல் இருக்கும். வதக்கிட்டு வந்ததை அதை நம்ம மிக்சியில் ஒரு கொட்டை புளியை வச்சு அரைக்கலாம், இல்லைன்னா புளித்தண்ணி கட்டியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, பச்சை மிளகாய் வாசனையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதோட ஒரு வெள்ளைக்கட்டி இல்லைன்னா வெள்ளைக்கட்டி ஆகுதுன்னா சுகர் ஃப்ரீ 2 குளிகை போட்டுக்கலாம் சின்னதாக, இல்லைன்னா சர்க்கரை அவங்கவுங்க இஷ்டம் போட்டு வறுத்தது ஆறினோடனே அரைக்கணும். அரைச்சி நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சோம்னா இந்த மாதிரி நாக்கில் ஜொல்லுழுகாத குறையாக டேஸ்ட்டாக இருக்குது. பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னும் இதை பிசைஞ்சு சாப்பிடணும், வடம் பொரிக்கணும். அதே மாதிரி அடுத்தது ரசம், தக்காளி ரசம், அதுக்கு துவையிலும் போட்டுக்கணும். மோர் சாத்துக்கு இஞ்சி புளி மிளகாய் காமிச்ச இல்லையா, இதுக்கு முன்னாடி அதுதான் பாருங்கள்.